சாயிராம். எப்பொழுதுமே எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை கொடுத்து விடாது. அந்த எண்ணங்களுக்காக நாம் கொடுக்கும் உழைப்புதான் நம்மை உயர்வடைய வைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இந்த மங்களகரமான நாளில் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை காத்து ரட்சிக்கும். ஆம் என் பிரியமே, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன்னுடைய உண்மையான அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உனக்கு கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள் என் பிரியமே. ஏனென்றால் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்வு, உனக்கே கிடைத்திருக்கும் வாழ்வு விலை மதிப்பே இல்லாதது. உன்னுடைய அனுபவம்தான் எப்பொழுதும் அறிவை விட மிக மிக பெரியது என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் வாழ்க்கையில் அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் உன்னுடைய அனுபவத்தால் அனைத்தையுமே எளிதாக உன்னால் கையாள முடியும் என்பதை புரிந்து கொள். அறிவை மட்டுமல்ல என் பிரியமே, அனுபவத்தையும் வளர்த்து கொள்வதில் ஆர்வத்தை காட்ட பழகு. அனுபவத்தையும் வளர்த்துக்கொள். கடந்து சென்றவை எதுவுமே பாதைகள் மட்டுமல்ல என் பிரியமே, நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் தான் என்பதை உணர்ந்து கொள். நீ கற்ற பாடங்கள் தான் வாழ்க்கைக்கு உன்னை பக்குவப்படுத்துகின்றது. நீ யாரை போலவும் ஆக வேண்டும் என்று எப்பொழுதும் முயற்சி செய்யவே செய்யாதே. இந்த உலகில் ஒருவரின் கை விரல் ரேகையைப் போல மற்றொருவருக்கு இருப்பதே இல்லை. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. இந்த உலகில் ஒவ்வொருவருமே தனித்துவமான படைப்புதான். அனைவருமே தனித்துவமான படைப்புதான். உன்னை நீயே மற்றவர்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு கொள்ளாதே. உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன என்பதை கண்டுபிடித்தாலே போதும். உனக்கான வெற்றி மிக பிரகாசமாகவே உனக்காக இருக்கும். நீ விலை மதிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் நீ அடி எடுத்து வைத்தால் வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாகவே உனக்கு நகரும். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்திக்க கற்றுக்கொள். தெளிவான யோசனைகள் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. செயல்படுத்தும் பொழுது உறுதியோடு செயல்பட கற்றுக்கொள். மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை வந்து சேரும். நிரந்தரமாக விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடுக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் உன்னோடே இருக்கும். நிரந்தரமாக. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். முடிவில் முழுமையான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிரியமே. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு. முடிவில் முழுமையான வெற்றி உனக்கானதாகவே இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது என் பிரியமே. ஒன்று, மாற்ற முடியாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் முதல் வாய்ப்பு. மற்றொரு வாய்ப்பு, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததை அப்படியே விட்டு நகர்வதுதான். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது.
மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு.
அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. வார்த்தையில் உள்ள சக்தியின் பலம் மிக அதிகமே. ஒருவர் வெகு நாட்களாக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்தார். ஒரு நாள் அவரை பார்க்க குரு ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்தார். வாடிய உடலோடு மனமும் சோர்வுற்ற நிலையில் இருந்த அந்த நோயுற்ற நபர் இதை பார்த்த குரு, நாம் அனைவரும் இவருக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என கூறி மனமுருகி அவருக்காக வேண்டிக் கொண்டார் அந்த குரு. அங்கிருந்த அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து கடவுளை வேண்டத் தொடங்கினார்கள். பிறகு அந்த குரு, இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும். இத்தனை பேரும் உங்கள் நோய் குணமாக வேண்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு உடல் நிலை சரியாகிவிடும் என கூறினார். அந்த கூட்டத்தில் நார்த்திகன் ஒருவன் இருந்தான். போதகர் சொன்னதை கேட்டதும் நக்கலாய் அவன் சிரிக்கத் தொடங்கினான். வெறும் வார்த்தைகள் போய் அவனை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என கூறி மிக நகைச்சுவையாக சிரித்தான் அந்த மனிதன். அதற்கு அந்த சமய குரு, இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் நீங்கள்தான் என சொன்னார். இதை கேட்டதும் அவன், நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேளுங்கள், இல்லையேல் உங்களை நான் அடித்து விடுவேன் என்றபடி அடிக்கப் பாய்ந்தான் அந்த மனிதன். பதற்றமே இல்லாமல் அந்த குரு, முட்டாள், மூடன், மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள் தானே, அவை உன்னை இப்படி மாற்றிவிட்டதே எப்படி? இந்த சொற்கள் உன்னை எப்படி தூண்ட முடிகிறதோ அதேபோல் நான் நல்ல சொற்களால் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கூறினாராம். இதை கேட்ட அந்த மனிதன் வெட்கி தலை குனிந்தான். நம் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி உள்ளது என்பதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்பு. நல்லதையே நினை, நல்லதையே பேசு என அழகான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை கொடுத்தது நம் எண்ணங்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த சரியான நேரத்தில் வாய்ப்பு வந்து உன்னை சூழும் இந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்துவிடு. அது மட்டுமல்லாமல் முதலில் இதை விட்டுவிடு. ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறுவாய். இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த
நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து, நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி, உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும், உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இதுநாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான, சந்தோஷமான, மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல், எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும், என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது, நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. இப்படி நல்ல எண்ணங்களோடும், நல்ல உணர்வோடும், ஆத்மார்த்தமான உணர்வோடும் இருக்கும் என் பிள்ளை எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். என் மீது முழுவதுமான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? முடிந்தவரை உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தையும் மறந்துவிடு, மறுத்துவிடு. உன் வாழ்வில் நீ ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக காண்பாய். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும், நிகழ்ந்தே தீரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்வில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்திற்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களெல்லாம் நீங்கி செல்வம், ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. அந்த காலத்தை எட்டிவிட்டாய் என் பிள்ளையே. இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான்
ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது. வளமாக மாறப்போகிறது.